ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ்லின்ஹோம். நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி ஒரு தீபாவளி ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப் அரிசி மாவும் 1/4 கப் கடலை மாவும் போதுங்க இந்த ஸ்நாக்கை செய்கிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஒரு 10 நாள் வரைக்கும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப காரசாரமாக சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்நாக்கு. ஈஸியாகவே பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்கை உங்கள் வீட்டு தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது குர்குரே ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு பவுலில் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1/4 கப் கடலை மாவு. 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் தான் கடலை மாவு. அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இதை ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் முடிஞ்சதுன்னா இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பேன் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி. ஓகேங்களா? இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணியில் மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவு, இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே சேர்த்து வச்சுட்டு இதை வெந்நீரோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ இப்போ இதை லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம வெதுன்னு ஆகும்போது நம்ம பிசைஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாவு ஓரளவுக்கு சூடாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கையில் லைட்டாக ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா தடவிட்டு இதை நல்லா பிடிச்சிக்கோங்க. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி வரும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பண்ணிங்கன்னா இந்த மாவு ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரும். ஸோ நல்லா இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உருட்டை வரும். கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போதே பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், மாவை நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. ஸோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திரட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது மேலே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு, அதாவது உங்களோட சப்பாத்தி கட்டை எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை நல்லா சன்னமாக திரட்டிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் சன்னமாக திரட்டிட்டேன். இப்போது ஒரு கத்தி வச்சு இதோட எட்ஜஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது திரும்பவும் இந்த மாவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் ஒரு லாங் ஷேப்பில் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதே உங்கள்கிட்ட பீஸா ரோலர் இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் நல்லா வரும் இன்னமும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தென் அகெயின் இந்த மாதிரி டைமண்டாக இல்லை அப்படின்னா ஸ்கொயராக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சூப்பர். இங்கே பாருங்கள், சன்னமாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியே நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையுமே திரட்டி இந்த மாதிரி சின்னதாக டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஒவ்வொரு பீசஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக புசுன்னு வருங்க, நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ உப்பலாக பூரி மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு ஒன்றா போடுங்க. ஒட்டுக்கா போட்டிங்கன்னா உப்பலாக வராது. ஸோ ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாமே பொரிஞ்சு நல்லா பபிள்ஸ் அடங்கிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு சத்தம் பாருங்கள், கிறிஸ்பியாக. ஓகே, கேட்குதா? ஸோ இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துகிட்டு இது ஆறின பிறகு நம்ம இதுக்குள்ளார மற்ற பொருட்களை எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம். சரிங்களா? எப்போவுமே ஒன்றா தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா தான் அதே கிறிஸ்பினஸோட அதே பஃபினஸோட இது வரும்.
ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு ஒரே ஒன்று எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸோ இப்போ ஒரு கிண்ணி மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்குது, அதனால் நம்ம வந்து உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க வேணாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேல்ட்டு கொஞ்சமாக சாட் மசாலா நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இருக்குது இல்லையா, இதில் லைட்டாக நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே போட்டுருங்க. அதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா கையில் தூவி விடுங்க. எப்போவுமே செம்மையாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு திரும்பவும் இப்படி ஒரு பெரட்டை சட்பட்டா குர்குரே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் நம்மளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு.